புகழ்மிக்க சேர மண்ணில் புன்னகைத்த இனிமை தமிழில் இனிய வணக்கங்கள். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அவை பிறக்கும் இடங்கள் மற்றும் வகைகள் பற்றி பார்ப்போம். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. திரையில் உள்ளவை மெய்யெழுத்துக்கள். இந்த 18 எழுத்துகளும் மொழிக்கு முதலில் வராது. இந்த மெய்யெழுத்துக்கள் பிறக்கும் இடத்தை கொண்டு வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 வகைகளாக பிரிக்கிறோம். வல்லின எழுத்துக்கள் 6, மெல்லின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துக்கள் 6. வல்லின எழுத்துக்கள் மார்பிலிருந்து வன்மையாக ஒலித்து பிறப்பவை. மெல்லின எழுத்துக்கள் நாசியிலிருந்து மென்மையாக ஒலித்து பிறப்பவை. இடையின எழுத்துக்கள் தொண்டையிலிருந்து வன்மையாகவும் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்டு ஒலிப்பவை. இவற்றை எளிதாக மனதில் வைத்துக்கொள்ள கசட தபர வல்லினமாம், ஞஞன நமன மெல்லினமாம், எரள வளள இடையினமாம், நல்லவர்களெல்லாம் நம்மினமாம் என்ற பாடலை மனதில் இருத்திக் கொள்வோம். வல்லின மெய்யெழுத்துக்களை கொண்டு விடுபட்ட எழுத்துக்களை நிரப்புவதன் மூலம் வல்லின மெய்கள் எவை என அறியலாம். இதேபோன்று மெல்லின, இடையின எழுத்துக்களை நிரப்பி நாம் பயன்படுத்தும் சொற்களில் உள்ள மெய்யெழுத்துக்களின் வகைகளை அறிந்து கொள்ளலாம். அடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள் 216. 12 உயிரெழுத்துக்களும் 18 மெய்யெழுத்துக்களும் சேர்ந்து பிறப்பது உயிர்மெய் எழுத்துக்கள். எடுத்துக்காட்டாக இக் ப்ளஸ் ஆ கா, இக் ப்ளஸ் ஆ கா, இவ்வாறு ககர வரிசை எழுத்துக்கள் உருவாகின்றன. ஆ என்ற உயிருடன் 18 மெய்களும் சேர்ந்து இந்த 18 உயிர்மெய் எழுத்துக்களும் பிறக்கின்றன. இச் என்ற மெய்யுடன் ஆ என்ற உயிர் சேர்ந்து சகர வரிசை எழுத்துக்கள் உருவாகின்றன. இதேபோல இர் என்ற மெய்யுடன் 12 உயிரெழுத்துக்களும் சேர்ந்து ரகர வரிசை எழுத்துக்களும், இன் என்ற மெய்யுடன் 12 உயிரெழுத்துக்களும் சேர்ந்து நகர வரிசை எழுத்துக்களும் பிறக்கின்றன. இதேபோல 12 உயிரெழுத்துக்களுடன் 18 மெய்களும் சேர்ந்து 216 எழுத்துக்களும் பிறக்கின்றன. துணைக்கால், கொம்புக்கால், ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு, மேல் விலங்கு, கீழ் விலங்கு இவற்றையும் ஆரம்பத்திலேயே நன்கு அறிந்து கொண்டால் சந்தேகமின்றி எளிதாக எழுதலாம். ஆயுத எழுத்து 3 புள்ளி வடிவமுடையது. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247 எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் 5 வகை. அவை அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மைச்சுட்டு, சேய்மைச்சுட்டு, சுட்டுத்திரிபு முதலியன. தமிழ் எழுத்துக்களில் முதலெழுத்து, சார்பெழுத்து என 2 வகைப்படும். முதலெழுத்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து என 2 வகைப்படும். உயிரெழுத்துகளில் குறில், நெடில் என 2 வகைப்படும். மெய்யெழுத்துகளில் வல்லினம், மெல்லினம், இடையினம் என 3 வகைப்படும். சார்பெழுத்துக்கள் பற்றி அடுத்து வரும் காணொளிகளில் காணலாம். இப்போது தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள தமிழ் எழுத்துக்களின் அதிசயத்தை பற்றி பார்ப்போம். கோவிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் 12. சிவலிங்கத்தில் உள்ள பீடத்தின் உயரம் 18 அடி. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் 18. கோவில் விமானத்தின் உயரம் 216 அடி. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் 216. சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி 247 அடி. தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள் 247. தஞ்சை பெரிய கோவிலோடு இணைந்துள்ள தமிழ் எழுத்துக்களின் பெருமையும் நெஞ்சில் நிறுத்திக் கொள்வோம். நன்றி. உங்களுடன் லினா.